எந்த ஜாதிகளிடத்திலும் 2 வார்த்தை சொல்லுகிறார். ஜாதிகள் மத்தியிலும் செய்வேன், உன் ஜனங்கள் மத்தியிலும் செய்வேன். ஜாதிகள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஜனங்கள் ஆண்டவர் அறிந்தவர்கள். சபைக்குள்ளே செய்வேன், சபைக்கு வெளியே செய்வேன். உன்னுடைய இணைப்பில் உள்ளவர்களுக்கு செய்வேன், உன் இணைப்பில் இல்லாதவர்களுக்கு செய்வேன். சத்துருக்களுக்கு மத்தியிலே செய்வேன், சபையார் முன்பாக செய்வேன். அவர் சொல்லுகிற வார்த்தை ஜாதிகள் மத்தியிலும் செய்வேன், ஜனங்கள் மத்தியிலும் செய்வேன். 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்பர் 1, முதலாவது உனக்குள் செய்வேன், இரண்டாவது உன் மூலமாய் செய்வேன், மூன்றாவதாக உன்னோடு கூட நான் செய்வேன். திரும்ப சொல்லுகிறேன், I will work in you, I will work through you, I will work for you. அன்பானவர்களே, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்கிறது, I will work in you. அன்பானவர்களே, என்னோடு கூட பணியாற்றுகிறவர், என்னோடு கூட வேலை செய்கிறவர் இந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரா முழுவதும் கீழ்காற்றை வீச பண்ணினார். அப்படியானால் ரா முழுவதும் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரி உருவாக்கின ஒரு தேவன் ரா முழுவதும் உனக்காக எனக்காக வேலை செய்தார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரே காரியங்களை செய்கிறார், ஆனால் எனக்கு அது அற்புதம். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு அது பயங்கரம். சிவந்த சமுத்திரத்தை தேவன் 2ஆய் பிரித்தார், அது தேவ ஜனங்களுக்கு அற்புதம், பார்வோனுக்கு பயங்கரம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவர் இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் செய்யப்படாத அதிசயங்கள், கேட்காத, படித்திராத, உன் வாழ்க்கையில் அனுபவித்திராத, பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்களுக்கு செய்யாத ஒன்றை உனக்கு செய்வார். எனவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முடிவிலே இப்படி சொல்லுகிறார், அவர்களுக்கு இல்லாத ஒரு நன்மையான விசேஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் நீதிமான்களுடைய மிகப்பெரிய பட்டியலை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு செய்யப்படாத ஒரு நன்மையை உனக்கும் எனக்கும் செய்வார். காரணம் என்னவென்றால், நீயும் நானும் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். we are a covenant partner. 2ஆவது சொல்லுகிறார், அதே வேளையிலே அவர் எதிர்பார்க்கிற அவர் சொல்லுகிற 2வது காரியம், அதையும் செய்வேன். 2ஆவதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சத்துருக்களை உன்னை விட்டு சிதறடிப்பேன். 10ஆம் வசனத்திலே இதோ, 11ஆம் வசனத்திலே இன்று. இவர் யார் தெரியுமா? நிகழ்காலத்தில் செய்கிறவர், அதை நிஜப்படுத்துகிறவர், நிரூபிக்கிற கர்த்தர். நாளை அல்ல, உன் வாழ்க்கை முடிவில் அல்ல, நீ மரித்த பிறகு அல்ல. இதோ 2வது இன்று. அவர் சொல்லுகிற 2வது வார்த்தை, அந்த உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். 2வது, உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவாராம். படிக்கிறேன், கேளுங்கள். எமோரியனையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். அன்பானவர்களே,